இந்த காலத்தை நான் பிரயோஜனப்படுத்தலைன்னா குற்றம் நம்மேல் சுமரும். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு குஷ்டரோகி கூட்டம் வெளியே நிற்கும். ராஜா உள்ள நின்று பயந்துக்கிட்டு இருப்பார். கேட்டை பூட்டி ரொம்ப மாதம் ஆச்சு, சாப்பாடெல்லாம் தீந்து போச்சு, இனிமே செலவழிக்க ஒன்றும் இல்லை, குதிரையை அறுத்து சாப்பிடுகிற நாட்கள் வந்துருச்சு. ராஜா தீர்க்கதரிசிட்ட ஓடுறாரு. தீர்க்கதரிசி சொல்றாரு, கர்த்தர் நாளைக்கு இரட்சிப்பை தருவார். வெளியே குஷ்டரோகி ஊருக்கு வெளியே புறம்பா மரத்தடியில் படுத்து கிடக்கிறாங்க. பிழைக்க வழி இல்லை, ஊருக்குள்ளே போக முடியாது, ஏன்னா ஊரே கஷ்டத்தில் இருக்கு. அங்கே போனாலும் பிழைக்க முடியாது. இவங்கள்ட்ட போவோம், இந்த எதிரி நாட்டு இங்கே பாளையம் இறங்கி இருக்கிற இவங்கள்ட்ட போவோம், சாப்பாடு கொடுத்தா தூக்கி போட்டால் சாப்பாடை வாங்கி சாப்பிடுவோம், ஏன்னா பக்கத்தில் போக முடியாது. கோவத்தில் கொன்று போட்டால் சாவோம், இங்கே இருந்தாலும் சாகத்தானே போகிறோம் சாப்பாடே இல்லாமல் அப்படின்னு இந்த குஷ்டரோகி கூட்டம் அந்த பாளையம் இருக்கிற படைக்கு போகுது. இவர்கள் வருகிற சத்தத்தை ஆண்டவர் ஒரு ரதத்தின் இறைச்சலை போல மாற்றுகிறார். பயந்து போயிடுச்சு அந்த பாளையம் இறங்கின ஜனம். ஒரு பெரிய படையை ஆயத்தம் பண்ணி நமக்கு விரோதமாய் திருப்பிட்டானோன்னு பயந்து ஒருவருக்கொருவர் வெட்டி ஒருவருக்கொருவர் ஓடி போயிட்டான். ஆமாம், கூடாரமெல்லாம் காலியாக கிடக்கு, ஆளே இல்லை. இந்த குஷ்டரோகி உள்ளே போய் கூடாரத்துக்குள்ளே போகிறான். வேணுங்கிற அளவுக்கு பிரெட்டு, வேணுங்கிற அளவுக்கு ஜாமு, வேணுங்கிற அளவுக்கு பீஸா எல்லாம் கிடக்கு. நல்லா சாப்பிட்றான், திருப்தியாக சாப்பிட்டான், வயிறு நிறைஞ்சிருச்சு. அப்பா பிழைச்சண்டான்னு இல்லை. பக்கத்தில் இருக்கவனை பார்த்து சொல்கிறான், இந்த ரட்சிப்பை நான் போய் ஊருக்குள்ளே சொல்லலைன்னா குற்றம் என் மேலே சுமரும். ஒரு குஷ்டரோகி தன் இளைப்பாறுதலை மற்றவர்களுக்கு பயன்படுத்த யோசிப்பானே, ஆனால் நீங்களும் நானும் உங்கள் இளைப்பாறுதலை மற்றவர்களுக்காய் பயன்படுத்துகிறது எவ்வளவு 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 முக்கியம். ஒரு ஆமேன்னு சொல்கிறீங்களா? அந்த மனுஷன் சொன்ன வார்த்தை, அந்த குஷ்டரோகி சொன்ன வார்த்தை, இந்த நல்ல விஷயத்தை நான் ஊருக்குள்ளே போய் சொல்லலைன்னா குற்றம் நம்மேல் சுமரும். ஆமேன்.